அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுசல்லிம் அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மூமின்களே, திருக்குரானில் பெயர் கூறப்பட்ட நபிமார்களின் சரிதையிலே அந்த தொடரிலே மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது, குறிப்பாக இஸ்ரவேல் சமூகத்திலே பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையினால் தனக்கும் தன்னுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகிறது என்று கேள்விப்பட்ட ஃபிரௌன் அந்த கூட்டத்தில் அந்த சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் கொன்றணும்னு உத்தரவிட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவன் வீட்டிலேயே சகல சௌகரியங்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்கள். அவர்கள்தான் ஃபிரௌனுக்கும் அவனுடைய ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் தீர்மானித்தான். ஒரு விஷயத்தை நாம் இங்கே ஆரம்பமாக புரிய வேண்டும். எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. நம்ம நினைப்போம் அவ்வளோதானா, இது கதை கந்தலான்ட்டு. ஆனால் அப்படி தலைகீழ மாறிடும், அல்லாஹ் மாற்றிடுவான். உமர் என்பவர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வேண்டும் என்று வாளேந்தி வந்தார். நமக்கு தெரியும், ஒன்று நான் இல்லை அவர், ரெண்டில் ஒன்று அப்படின்னு நினச்சி வந்தார். ஆனால் அல்லாஹ் எப்படி உமரை மாற்றினான்னா, ஒரு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவுக்கு அவர்கள் எடுத்த முடிவுக்கு கொஞ்சம் சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டாங்க. நம்ம சத்தியத்தில் தான் இருக்கோம், ஏன் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பின்தங்கணும்? ஒரு உடன்படிக்கையின் சமயத்தில், ஹுதைபியா உடன்படிக்கையின் சமயத்தில் பேசுனாங்க, ஏன் நம்ம இப்படி பின்னாடி போனோம்? நம்ம என்ன பொயிலையாக இருக்கோம்? உண்மையில் தான் இருக்கோம். நம்ம இப்போ ஏன் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பின்தள்ளணும் அப்படின்னு பேசுனாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் நடந்துச்சு இது. ஆனால் ஒரு கட்டத்தில் இது எவ்வளோ பெரிய விஷயன்றதை உணர்ந்து மௌத்தாகும் வரை அதற்காக வேண்டி சதக்கா கொடுத்துட்டே இருந்தாங்களாம். அந்த நபியை எதிர்த்து இப்படி வார்த்தை பேசிட்டோமே, எந்த நாவு இன்னைக்கு நானா உமரா, நானா முகமதா அப்படின்னு சொன்ன நாவு தான் முகமது அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிட்டோமே, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு என்ன செய்வேன், நாளைக்கு மறுமையில் என்ன ஆக முடியும் அப்படின்றதுக்காக வேண்டியே சதக்கா கொடுத்து கொண்டே இருந்தார் மூத்தாகும் வரை. ரசூலுல்லாவுக்கு எதிராக பல யுத்தங்களிலே வாளேந்தியவர், நல்ல நுட்பமான போரினுடைய தந்திரங்களை எல்லாம் தெரிந்தவர். அவருக்கு பெயர் ஹாலித் பின் வலீத். ஆனால் அல்லாஹ் எப்படி மாற்றினா தெரியுமா? இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் முகமது நபிக்கும் ஆப்போசிட்டாக இருந்தவர், பல யுத்த களங்களில் நேருக்கு எதிராக நின்று போரிட்டவர். அல்லாஹ் எப்படி மாற்றினா தெரியுமா? அல்லாஹ் ஹாலித் பின் வலீத் போகிற இடத்துலலாம் இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றார்கள். அவரை வச்சு இஸ்லாத்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்வுபடுத்தினான். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்குறானே, எல்லாரும் பேசிக்கிறாங்க, நீங்கள் தளபதியாக வந்தால் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி, எப்படி சாத்தியப்படுதுன்னு சொன்ன உடனே கண்ணீர் விட்டுக்கொண்டே சொன்னார், அல்லாஹ்வுடைய கிருபை. அது மட்டுமல்ல, தன் தலைப்பாகையை கலைச்சி காமிச்சார். அதுக்குள்ளே ரசூலுல்லாவுடைய ஒரு திருமுடி இருந்தது. நாயகத்தினுடைய ஒரு திருமுடியை வை சொன்னார், இதுதான் என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு சொன்னார். எந்த நபியை எதிர்த்து பல யுத்தங்களில் நேருக்கு நேராக நின்னாரோ அவர்களுடைய அந்த பொன்முடியை கொண்டுதான் எனக்கு அல்லாஹ் வெற்றியை தருகிறான் என்ற அளவிற்கு மாற்றினான் அல்லாஹ். எல்லாத்தையும் அப்படி தான் மாற்றுவான் அல்லாஹ். அல்லாஹ்க்கு தெரியும் எதை எங்கே தூக்கி போடணும், எங்கேருந்து எதை இறக்கணும் அப்படின்றது. பாருங்கள், இவரை கொல்றதுக்கு ஊரெல்லாம் ஆட்களை விட்டான். ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே வச்சு தான் அல்லாஹ் அவரை வளர்க்கிறாரா. வளர்ந்து ஒரு கட்டத்தில் பெரிய ஆளாக ஆகிறாங்க. பெரிய ஆளான பின்னாடி ஊரில் ஒரு சம்பவம் நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு 25 நபிமார்கள் பேசுகிறான்னு. ஆனால் போகிற பார்த்தா 25 நபி முடியாது கூட தெரியுது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றியே நாம் ஒரு 3 நாட்கள் பேச வேண்டியது. நேற்று ஒன்று பேசியாச்சு, இன்றைக்கி நடுப்பகுதி. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இறுதிக்கட்ட ஃபிரௌனை அவர்கள் எப்படி வென்றார்கள் என்பது சம்பந்தமாக பேச வேண்டும். அல்லாஹ் நாடினால் ரமதானில் 25 முழுக்க முடிஞ்சால் முடிப்போம். அப்படி இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களிலே நாம் அடுத்த அந்த நபிமார்களுடைய தொடரை பார்ப்போம். பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? 2 பேர் போய் சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போட்டதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சமரசம் செய்ய போகிறாங்க. ஏன்பா சண்டை உங்களுக்குள்ள அப்படின்னு. அதில் ஒருத்தர் இஸ்ரவேல் சமூகம், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ அந்த சமூகம். இன்னொருத்தர் கிபித்தினா ஃபிரௌனுடைய கூட்டம், ஃபிரௌனுடைய அந்த வம்சத்தில் வரக்கூடியவங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் சமூகத்தை சேர்ந்தவர் அவரின் மீது ஒரு பழியை சுமத்துகிறார், அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேர்ந்த கிபித்தியின் மீது. அப்படி பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும் பொழுது சமரசம் செய்யத்தான் போனாங்க மூசா நபி. வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது, வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. பொதுவாக மார்க்கம் ஏதாவது பிரச்சனைனா சமரசம் செய்ய சொல்லுதே,
செய்யணும், பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தூண்டி விடக்கூடாது. அல்லது எக்கேடு கெட்டு போட்டு நமக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கோம்ல, அவங்க சண்டை போட்டு சாகட்டும் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போகக்கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பை விட, சதக்காவை விட, தொழுகையை விட உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அலா உக்பிருக்கும் பி அஃதலி மின் தரஜத்தி சியாம் வஸ்ஸலா வஸ்ஸதகா. நோன்பு, தொழுகை, சதக்காவை விட சிறந்த ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. நோன்பை விட, தொழுகை விட, சதக்காவை விட என்ன சிறந்தது? சஹாபாக்கள் கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், கட்டாயமாக சொல்லித்தாங்க. இஸ்லாஹு தாத்தில் பைன். சண்டை ஏற்பட்டுச்சுன்னா போய் அங்கே போய் நீங்கள் பூந்து பெருசாக்காதீங்க, அதை அப்படி சுமூகமாக்குங்க, சாந்தப்படுத்துங்க. எப்படி அதை லெவலாக்க முடியுமோ அதை நீங்கள் ஆக்குங்க. இது தொழுகையினால், நோன்பினால், சதக்காவினால் கிடைக்கக்கூடிய நன்மையை விட அதிகமாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். அவ்வளவு உன்னதமானது அங்கே ரசூலுல்லாஹ். அது மட்டுமல்ல, ஹதீஸில் இப்படி வந்திருக்கிறது, லைசல் கத்தாபுல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டு போனால், பிரச்சனை ஏற்பட்டு போனால், அவங்களுக்கு மத்தியில் போய் ஒருத்தர் சமரசம் பண்ணும் பொழுது 4 நல்ல வார்த்தையை சொல்கிறாரு, தேவைப்பட்டால் சில பொய்களையும் சொல்லிக்கிறாரு. பொய் சொல்லியாவது 2 பேர்த்தை சேர்த்துறாரு, பொய் சொல்லியாவது கணவன் மனைவியும் சேர்த்து வைக்கிறாரு, பொய் சொல்லியாவது 2 குடும்பம் பிரிஞ்சு போன குடும்பத்தை என்னங்க நீங்கள் இப்படி நினச்சிங்க, அவளை பற்றி அவங்க மேலே எவ்வளோ நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க தெரியுமா, உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு அப்படி வலிக்குது, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. உண்மையிலே அங்கே அப்படிலாம் நடந்திருக்காது. இருந்தாலும் இவர் சேர்த்து வைக்க போகிற அப்படி மாற்றி, அப்படியா எங்கள் மேலே அவ்வளோ இறக்கப்படுறாங்களா இவங்க நினைக்க. இந்த பார்ட்டியை பற்றி அங்கே போய் என்னங்க நீங்கள் அவங்க என் கூட என் சண்டை போட்டுருக்கீங்க, நான் நேற்று உங்களை பார்த்தேன், உங்களை பற்றி அப்படி குறையா அழுகாத குறையா பேசுனாங்க, எப்படியோ சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு, நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் என்னைக்கு சேரலான்னு சொல்லி அப்படின்லாம் கூட அவங்க பேசுனாங்க. இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி 4 விஷயம் அங்கே போட்டோன்னா இங்கே இவங்களுக்கு அவங்க மேலேயும், அவங்களுக்கு இவங்க மேலேயும் நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடறது. இதை நீங்கள் உல்ட்டாக வைக்கக்கூடாது. நேராக ஆப்போசிட் ஆகி இங்கே இல்லாதது போய் அங்கிட்டு சொல்கிறது, அங்கிட்டு இல்லாத போய் இங்கிட்டு சொல்லி இருக்கிற சண்டையை சொல்லுவாங்கள்ல, பேனை வேற என்னமோ ஆக்குற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது இல்லையா. நல்லதை சொல்லணும். அது பொய் கிடையாது நாங்கள் சொல்லலாம், அது பொய்யே கிடையாது. அவர் நன்மை தான் செய்கிறாரு, நன்மை வளர்வதற்கு பாடுபடுகிறார் நாங்கள் சொல்லலாம். இங்கே பாருங்கள், மூசா நபி 2 பேருக்கு இடையில சண்டையை தீக்க தான் வந்தாங்க. இந்த ஃபிரௌனுடைய கூட்டம் இருக்க கிபித்தி, அந்த கூட்டத்தில் உள்ளவன் கொஞ்சம் முரண்டு பிடிச்ச பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் லைட்டாக ஒரு தட்டு தட்டினா செத்து போயிட்டான். லைட்டாக ஒரு தட்டின உடனே இறந்து போயிட்டான். எப்படிங்க இறந்து போவான்னு நீங்கள் கேட்பீங்க. சராசரி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட நபிமார்களுக்கு அல்லாஹ் கூடுதலான பவரை கொடுத்துருப்பான். ஹஜ்ரத் புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, 100 மனிதர்களுடைய சக்தியை அல்லாஹ் நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். சராசரி மனிதர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சக்தியோ அதை விட 100 ஆண்களுக்கு நிகரான சக்தியை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்துருப்பான். அப்போ அந்த பவரான இருக்கக்கூடிய நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் லைட்டாக தட்டினாங்க, அவன் கீழே விழுந்துட்டான் மட்டும் இல்லை. இப்போ இன்னொரு செய்தி இங்கே பார்க்கணும். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு சமரசம் கூப்பிட்டாங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வீட்டில் வளரக்கூடிய வளர்ப்பு பிள்ளை அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலுடைய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட எப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பனு இஸ்ரவேலர்களில் ஒருத்தர், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் தான் பால் கொடுத்தாங்க. அந்த பெண்மணியை அந்த கிபித்தி கூட்டம் எப்படி விளங்கி வச்சிருந்துச்சுன்னா, பனு இஸ்ரவேலுடைய ஒரு பெண் தான் நம்முடைய எஜமானுடைய வளர்ப்பு பிள்ளைக்கு பால் கொடுக்குது. அப்போ அந்த சமுதாயம் ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார மக்கள், அதனால் அவங்கள ரொம்ப நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா விளங்கி வச்சுருந்தாங்க. அதனால தான் மூசாவை சமரசத்துக்கு கூப்பிட்டார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய சமரசத்தை ஏற்றுக்கலாம்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் தட்டினாங்க பாருங்கள், அவர் கீழே விழுந்துட்டார், மயங்கினார். பார்த்தா அங்கே கதை கந்தலாகி போச்சு, முடிஞ்சு போச்சு விஷயம். இப்போ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கி போயிட்டாங்க. மறுநாள் அதே நபரை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. யாரை அப்படின்னா, இதை யார் கொலை பண்ணான்னு ஊர் ஃபுல்லாக தேடுதல் வேட்டை. நேற்று சண்டை போட்டார் ஒருத்தர், பனு இஸ்ரவேலரில் ஒருத்தர், இவருடைய மூசாவினுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை கூப்பிட்டு, என்னப்பா உன் கதையை பேச வந்தால் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தார். அவர் ஒன்று கிடக்க ஒன்று பேச, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அவரை போய் எட்டி பிடிக்க போனார். பார்த்தீங்களா, பிடிக்க போகும்போது அவர் சத்தம் போட்டார், என்ன மூசா, நேற்று அவரை கொன்னி அதை மாதிரி என்னையும் கொல்ல பார்க்குறியா, நீயே நேற்று அடி அவரை மண்டையை போட வச்சுட்டியா, அதே மாதிரி என்னையும் நீ கொல்ல பார்க்குறியான்னு சொன்னார் சத்தம். சுற்றி இருந்தவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க, சுற்றி இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க. அப்போ நேற்று நம்மால் ஒருத்தர் கொன்னது இந்த மூசா தான், அப்புறம் இவர் விடக்கூடாது. இந்த செய்தி நேராக ஃபிரௌன்கிட்ட போகுது. ஃபிரௌன்கிட்ட போன பின்னாடி அவன் உறுதியாக நம்பிட்டான். அப்போ இந்த பிள்ளை தான் நமக்கு எதிர்ப்பாக வரக்கூடிய பிள்ளையாக இருக்குமோ, ஒரு சின்ன மைல்டு சந்தேகம் வந்துருச்சு.
அது மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் எப்படி அவர் கை வைக்கலாம்? நம்ம வளர்ப்பு பிள்ளையாக இருந்தாலும் அவர் மீது இஷ்டம் இல்லைல்ல, இஷ்டம் இல்லாமல் தானே வளர்த்தான். நேற்று நான் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்களா அவங்களுக்கு, ஆசியா அம்மா சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் இது கண் குளிர்ச்சின்னு. அவன் சொன்னான், என்ன சொன்னான்? உனக்கு வேணால் கண் குளிர்ச்சியாக கூட, எனக்கெல்லாம் கண் குளிர்ச்சி கிடையாது. நீ வேணால் வளர்த்துக்கோ, உன் பிள்ளைய நினச்சிக்கோ, எனக்கெல்லாம் அது கண் குளிர்ச்சி கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருந்ததுனாலே தன் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனை இவரை அடித்து விட்டால், கொண்டு விட்டார் என்று சொன்னவன் ஆட்களை நியமிச்சுட்டான், ஆளை தூக்கிட்டு வாங்கன்னு. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிளம்பிட்டாங்க, ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. வழி தெரியாது, வரலாற்றில் எழுதுறாங்க, அது வரைய எகிப்தை விட்டு மூசா நபி போனதே இல்லை, வெளியே பயணிச்சதே இல்லை, எங்கே போகிறதுனே தெரியல. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இது ஷைத்தானுடைய சேட்டையாக தெரிகிறது, எனக்கு நீ தான் வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் பொழுது ஒருத்தர் தூரத்திலிருந்து ஓடி வந்தார். ஒரு ஒற்றர் செய்தியை கொண்டு வந்தார். மூசா, உங்களை பிடிக்கிறதுக்கு, உங்களை பழி வாங்கிறதுக்கு ஃபிரௌனுடைய புறத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் தயாரிச்சு, நீங்கள் இனிமே இங்கே இருக்காதீங்க, போயிருங்க, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், போயிருங்கன்னாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்போ தான் கிளம்புனாங்க. கிளம்பி கால் போன போக்கில் நடந்து போனாங்க. எகிப்திலிருந்து கிளம்பி அப்படி நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் மதியன் என்ற நகரத்திற்கு வந்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே படித்தோம், நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி இருந்தாங்க. அவங்க அனுப்பப்பட்ட பகுதி மதியன் என்ற பகுதி. அந்த மதியன் வாசிகளுக்கு தான் ஹஸரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் நபி அனுப்பப்பட்டாங்க. அந்த இடம் வரைய எப்படி போனாங்களாம்? நடந்தே போனாங்களாம். பசி, கால் வலி, வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு, அந்த வழியாக கிடந்த கீரைகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு, எதுவுமே இல்லை, இப்படி நடந்தே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அங்கே மதியனில் போய் நிற்கிறாங்க. அல்லாஹ் எப்படியாவது வழிகாட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல தான் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. எல்லாரும் கொண்டு தங்களுடைய உயிரினங்களுக்கு, கால்நடைகளுக்கு தண்ணீரை புகட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒரு 2 பிள்ளைங்க, வரலாற்றில் வருகிறது 10 பெண்களுக்கு மேலே இருந்தாங்கன்னு, சில குறிப்புகளில் 7 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னு வருது. ஆக மொத்தம் 2 பிள்ளைங்க அங்கே தண்ணிக்காக வேண்டி காத்துக்கிட்டு நிற்கிதுங்க. எல்லாரும் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இவங்க போய் அந்த பெண்கள் கூட்டத்தில் போய் கேட்டாங்க, மூசா நபி, ஏன்னா நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க, எல்லாரும் பிடிக்கிறாங்கல்ல, நீங்களும் போய் பிடிக்க வேண்டியதானே? இல்லை, நாங்கள் ஆண்களோடு சேர்ந்து கலக்க மாட்டோம், அவங்கெல்லாம் பிடிச்சிட்டு போட்டோம், கடைசியில் நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே, அந்த பிடிச்சிட்டு போனவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போன பின்னாடி ஒரு பெரிய மூடி எடுத்து அந்த கிணறை போட்டு மூடி போட்டு போயிட்டாங்க. இது ஓரத்தில் இந்த பிள்ளைங்களாம் நிற்கிறாங்க, இந்த பெண்கள் ஓரத்தில் நிற்கிறார்கள். ஆனால் அங்கே கிணறை மூடியை போட்டு மூடியாச்சு. எப்படி திறக்கிறது அப்படின்னு தெரியாமல் நிற்கும் பொழுது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த கிணற்றினுடைய மூடியை திறந்து கொடுத்து ஒரே வாளியால் இறைத்து அங்கு இருந்த மொத்த பெண்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த கால்நடைகளுக்கும் நீரை புகட்டி உதவி செய்தார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த மூடியினுடைய வெயிட் எவ்வளோ தெரியுமா? ஒரு ஆளாலாம் தூங்க முடியாது, குறைஞ்சபட்சம் 10 பேர் வேணும். 10 பேர் சேர்ந்தாதான் அந்த மூடியை தூக்க முடியும், அல்லது தூக்கின இப்போ கீழே இருக்கக்கூடிய எடுத்து மூட முடியும். ஆனால் மூசா நபி தனி மனிதராக ஒரே ஆளாக தூக்கி போட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்னா, தனி மனிதருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கூடுதலான சக்தியை கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வேலையை செஞ்சுட்டு, இந்த நன்மையான விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு மரத்தின் நிழலுக்கு போய் நின்று அல்லாஹ்விடத்தை துவா செஞ்சாங்க. அதுதான் ரொம்ப உன்னதமான துவா. சொல்லப்போனால் திருக்குரான் எத்தனையோ துவாக்களை சொல்கிறது, எத்தனையோ நபிமார்கள் ஓதின துவாவை திருக்குரானில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் ஒரு அர்த்த புஷ்டியான, எல்லா காலத்திற்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேவையுள்ளவர்கள் யார் யாருக்கு என்னென்ன ரூபத்தில் தேவைகள் இருக்குதோ, ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் மாறுபடும் இல்லையா? ஒரே மாதிரி தேவையாக நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. எனக்கு ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒன்று இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒன்று இருக்கும், விதவிதமாக இருக்கும். எல்லா தேவைகளுக்குமான ஒரு காமனான துவா எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவா தான். அது அங்கே வச்சு தான் ஓதுனாங்க. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். 4 வார்த்தை தான். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எனக்கு இப்போ என்ன தந்தாலும் தேவைப்படுது, இப்போ என்ன தந்தாலும் எனக்கு தேவைப்படுது. தங்கிறதுக்கு இடம் இல்லை, பசியோடு இருக்கேன், சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, நான் எங்கே தங்க போகிறேன் தெரியாது, என்ன சாப்பிட போகிறேன் தெரியாது, என்ன வேலை பார்க்க போகிறேன் தெரியாது, அறிமுகமான ஆள் யாருமே கிடையாது, எனக்கு நீ இப்போ என்ன கொடுத்தாலும் எனக்கு நான் ரொம்ப தேவையாக இருக்கேன், கொடு அப்படின்னு கேட்டாங்க. இந்த துவாவை ஓதுனாங்களா? இது ஓதுனதுக்கு பின்னால் அல்லாஹ் உதவியை கொடுத்தான். துவா என்பது வலிமையான ஆயுதம். நம்மிலே பலருக்கு அது தெரிவதே இல்லை. கஷ்ட நேரங்களில் மட்டுமே கேட்கணும் என்று நினச்சிருக்கோம். அப்படி கிடையாது. சந்தோஷமாக இருக்கும்போது தான் நிறைய கேட்கணும், நல்லா இருக்கும்போது நிறைய கேட்கணும். தஅரிஃப் ஃபிர் ரஹாஇ யஅரிஃபுக ஃபிஷ் ஷித்தா. நீங்கள் நல்லா இருக்கும்போது நிறைய அல்லாஹ்ட்ட கேளுங்க, நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அவனே கேட்காம கொடுப்பான். நீங்கள் நல்லா இருக்கும்போது கேட்டுட்டீங்கன்னா அதிகமாக நமக்குன்னு ஒரு நெருக்கடி வருமல்ல, அந்த நேரத்தில் நம்ம கேட்க மறந்தாலும் அல்லது கேட்குற சூழலில் நம்ம இல்லாட்டியும் கூட அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன இந்த துவா இருக்குதே, ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. ஓதுனாங்க. ஓதுனதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு வேலை கிடச்சிது,
தங்கிறதுக்கான இடம் கிடச்சிது, அவங்களுக்கான உணவு கிடச்சிது, அவங்களுக்கான பாதுகாப்பு கிடச்சிது, திருமணம் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு பாதுகாப்பான சூழல் ஒரு 10 வருஷம் அந்த ஊரில் இருந்தாங்க. யாரும் கை வைக்க முடியல, பக்கத்தில் நெருங்க முடியல. மறுபடியும் மதியன்லேருந்து எஜிப்துக்கு போவாங்க. எஜிப்துக்கு போகும்போது இங்கே வெறுமன்ன மூசாவாக வந்தவங்க நபியாக திருப்பி போவாங்க. இந்த மொத்த பாக்கியமே இந்த துவாவுக்கு பின்னாடி கிடச்சது தான். இப்போ துவா ஓடிட்டு உட்காந்துருக்காங்களா, அந்த உதவியை வாங்கிட்டு போன அந்த 2 பெண்களும் மறுபடியும் வர்றாங்க. வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் வாப்பா எங்கள் அத்தா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதனால் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பிரதி உபகாரம் செய்யணும், வாங்க. பொதுவாகவே நன்மைகளை நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் திருப்பி தர நேரத்தை கண்டிப்பாக தருவான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. யாருக்கோ ஒரு உதவி, யாருக்கோ ஒரு உபகாரம், யாருக்கோ ஒரு வழிகாட்டுதல், யாருக்கோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை, அதை எதிர்லாம் பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்து செய்தால் அதில் புண்ணியம் இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் திருப்பி தருவான். உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்திலே அவன் தருவான் திருப்பி. இப்படியா அப்படின்னு நினைப்பீங்க அன்பர்களே. அது நெருக்கடி நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, செஞ்சாங்க அந்த வேலையை. யாரு என்னெல்லாம் தெரியாது, இதை செஞ்சால் ஏதாவது உதவி செய்வாங்கன்னு தெரியாது, ஆனால் செஞ்சாங்க. அல்லாஹ் உதவியை கொடுத்தான். அந்த 2 பிள்ளைங்களும் வந்து கூப்பிட்டாங்க, எங்கள் வாப்பை கூப்பிட்றாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. கூட்டு போய் தான் அதில் ஷுஐப் அவர்களிடத்த ஷுஐப் நபியாக இருந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தான் இருந்தாங்க அந்த ஊரில். அவங்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்ட பின்னாடி நீண்ட 2 காலம் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கை காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் பார்த்தாங்க. இப்போ ஷுஐப் நபி தான் கேட்குறாங்க, என்ன ஏது, நீங்கள் யார்? நான் அந்த மாதிரி நான் மிஸ்ர்லேருந்து வர்றேன், எஜிப்துலேருந்து வர்றேன், எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இப்படியான ஒரு தேடுதல் வேட்டை எனக்கு இருக்குது, நான் என்ன பண்ணுறது ஏதுன்னு பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அங்கே வந்திருக்கேன். அப்போ தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, இங்கே வந்துட்டீங்கல்ல, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்னு சொல்லி ஆறுதல் கொடுக்கும் பொழுது உள்ளே இருந்து அந்த 2 பெண்களில் ஒரு புள்ள சொல்லி சத்தம் போட்டு, காலத் யஹ்தாஹுமா யா அபதிஸ்தஜிரு, தந்தையே, ஏன்னா வேலை ஒர்க்குக்கு ஆள் தேவைப்பட்டால் இவனை நீங்கள் ஒர்க்குக்கு வச்சுக்கோங்க, இவருக்கு வேலை கொடுங்க. இன்ன மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன், நீங்கள் வேலைக்கு வைக்கக்கூடிய நபர்களிலே இவரிடத்தில் 2 சிறப்பு தன்மை இருக்குது. ஒன்று அல் கவி, நல்ல வலிமையானவராக இருக்கிறாரு. 2வது அமீன், நல்ல நம்பிக்கை இவருக்கு இருக்குது, நம்பகத்தன்மை மிக்கவராக இருக்கார். கேட்டாங்க ஷுஐப் நபி, எப்படிமா உனக்கு தெரியும்னு கேட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும் அவரை பற்றி? அந்த 2 பர்டிகுலரான குணத்தை நீ சொல்கிறீ எப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி நாங்கள் இந்த தண்ணி இறக்கிற இடத்துல நின்னமல்ல, 10 பேர் தூக்கக்கூடிய ஒரு மூடியை ஒத்த ஆளாக தூக்கிட்டார். அப்போ நல்ல பலசாலி, புரிஞ்சுக்கிட்டேன். நம்பிக்கையாளர் என்று எப்படி சொல்கிறேன் என்றால், நீங்கள் அவரை போய் கூட்டு வாங்கன்னு சொன்னீங்க, நான் கூப்பிட போன உடனே வாங்க, நான் தான் வழிகாட்டணும், நான் முன்னாடி போகணும், அவர் பின்னாடி வரணும். அதானங்க எதார்த்தம். வழி தெரியாது, தெரிஞ்சவங்க முன்னாடி போங்க, பின்னாடி வரணும்னு சொல்லுவோம், அப்படி தானே? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னார், அந்த இளைஞர் வாலிபர், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி இருந்து சத்தத்தினால சொல்லிக்கிட்டே வாங்க, ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிகிட்டே வாங்க. நான் ஏதாவது கொஞ்சம் கோணலாக போனால் சின்ன கற்களை போட்டு அந்த வழியாக போகணுன்றதை நீங்கள் சும்மா ஒரு இன்ட்ரக்ஷன் மட்டும் கொடுங்க, ஒரு சின்ன வழிகாட்டுதல் மட்டும் கொடுங்க அப்படின்னு எனக்கு அவர் சொன்னார். நான் புரிந்து கொண்டேன், ஒரு பெண்ணை முன்னால் விட்டு ஆண் போவது சில நேரங்களில் தவறான அபிப்பிராயத்தையும் சிந்தனையும் ஏற்படுத்தி விடலாம். எனவே அவர் பார்வையிலேயே நான் படக்கூடாது என்று நினைத்து என்னை பின்னால் விட்டார். அப்போ ஒரு நம்பகமான ஆள் தான் அவர், ஒரு பாதுகாப்பான ஆள் தான்றது புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரை நீங்கள் வேலைக்கு வச்சுக்கன்னா உடனே முடிவெடுத்தார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்தாங்க, என்கிட்ட நீங்கள் வேலை பார்க்கலாம். 2 சாய்ஸ் தரேன் உங்களுக்கு, நீங்கள் 8 ஆண்டு என்கிட்ட வேலை பார்க்கணும், 8 வருஷம் வேலை பார்க்கணும், அல்லது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் 10 வருஷம் கூட வேலை பார்க்கலாம், உங்கள் விருப்பம். 8 வருஷம் நீங்கள் வேலை பார்க்கலாம். வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளையில் ஏதாவது ஒரு பிள்ளையை நான் நிக்காஹ் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு, சரியா? அல்லது நீங்கள் 10 வருஷம் வேலை பார்க்குறது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய சாய்ஸில் விட்டுறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை தேர்வு செய்தார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மூசா நபி 8 வருஷம் வேலை பார்த்தாங்களா, 10 வருஷம் வேலை பார்த்தாங்களா? ஏன்னா ஷுஐப் நபி 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க, 8ஆ 10ஆன்னு. நம்ம எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்குவோம் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம். ரசூலுல்லாஹ் ஜிப்ரைல் வந்தோன்னு கேட்டாங்க, என்ன மூசா எப்படி எதை தேர்வு செஞ்சார்? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, மூசா நபி எதை தேர்வு செஞ்சார்? இஸ்ராஃபில் நேரம் அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க. தஃப்சீர் தபரியில் வருகிறது, அல்லாஹ்ட்ட கேட்டவன் அல்லாஹ் சொன்னா, ஹஜ்ரத் மூசா எது பரிபூரணமோ அதை தேர்வு செய்து கொண்டார். 10 கம்ப்ளீட், அந்த 10 வருஷம் கம்ப்ளீட்டாக அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கு ஒரு ரகசியமும் இருக்கிறது. அவர் 10 ஆண்டுகள் ஒர்க் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் ஹஜ்ரத் சொல்லுவாங்க, அல்லாஹ்வினுடைய இந்த வார்த்தையில் இப்படி ஒரு கருத்து இருக்குது. எப்படி கருத்து அப்படின்னா, நீங்கள் 8 ஆண்டுகள் பணி செய்தால் நான் எந்த பிள்ளையை கை காட்டுகிறேனோ அந்த பிள்ளையை நிக்காஹ் செஞ்சுக்கணும். நான் தான் சூஸ் பண்ணுவேன், உங்களுக்கான மனைவி துணையை நான் தான் சூஸ் பண்ணுவேன்.
ஆனால் 10 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா உங்களுக்கு யாரை பிடிச்சிக்கோ நீங்கள் அதை கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் வேண்டுமானால் 10 ஆண்டுகள் என்னிடத்தில் பணி செய்ய வேண்டும், என் விருப்பம் வேண்டுமானால் நீங்கள் 8 ஆண்டுகள் பணி செய்ய வேண்டும். ஆக மொத்தத்தில் எந்த பெண் தனக்கு இவரை நீங்கள் வேலையாளாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்களோ அந்த பெண் தான் கடைசியில் மூசா அலி இஸ்லாமுக்கு துணைவியாக வந்தாங்க. அந்த அம்மா தான் மூசா அலி இஸ்லாமுடைய மனைவியாக வந்தாங்க. ஆக 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், அங்கே மதீனாவிலே வாழ்ந்தார்கள், திருமணம் முடித்தார்கள், மறுபடி கிளம்பி இப்போ மறுபடியும் எஜிப்துக்கு வர்றாங்க. வர்ற வழியில தான் தூர் சீனா மலையிலே அல்லாஹ்வுடைய பேரொழியை பார்க்கிறார்கள், அவனிடத்தில் பேசுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், என்ன மூசா கையில் என்ன வச்சிருக்கீங்க? கம்பா வச்சிருக்கீங்க, அந்த கம்பை வச்சு என்ன செய்ய போறீங்க? இப்படிலாம் கேட்குறான். அல்லாஹ்வோடு சம்பாஷணை நடக்கிறது, பேச்சுவார்த்தை நடக்குது. அல்லாஹ்வுடைய பேச்சில் அப்படி சொக்கி மயங்கி போயிடுறாங்க. ஹஜ்ரத் மூசா அலி இஸ்லாமுக்கு ஒரு பேர் தான் கலீமுல்லா. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வெறுமனே கலீமுல்லான்னு பேரை வச்சிருக்காங்க இல்லையா? கலீமுல்லான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹுவோடு பேசியவர் என்று பொருள். அப்போ ஹஜ்ரத் மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ்வோடு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் எப்போ கிடைச்சதுன்னா, இந்த மதியன்லேருந்து ஃபஸ்ட்டு பேசுறது, மதியன்லேருந்து எஜிப்துக்கு ரிட்டர்ன் ஆகும் பொழுது அந்த இடத்துல தான் பேசுகிறாங்க. ஹஜ்ரத் மூசா அலி இஸ்லாம் நபியாக அறிவிக்கப்படுறாங்க. நபியாக அறிவிக்கப்பட்டு ஒரு கொலை குற்றவாளியாக அங்கிருந்து ஓடி வந்த மூசா அலி இஸ்லாம் இப்போ மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எஜிப்துக்குள்ளே போகிறாங்க. எப்படி போகிறாங்க? நபியாக போகிறார்கள். நபியாக போன மூசா அடுத்து என்ன மாதிரியான பிரச்சாரத்தை செய்தார், அங்கே என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, ஃபிரௌனுக்கு அது எப்படி தலைவலியாக மாறியது, அங்கிருந்த கூட்டத்தில் பெரும்பகுதியினர் மூசா அலி இஸ்லாமை ஏற்றார்களா எதிர்த்தார்களா? எதிர்த்தார்கள் என்றால் மூசா அலி இஸ்லாமுடைய கூட்டமும் அவர்களுடைய அந்த நிலையும் என்ன ஆனது? பனு இஸ்ரவேலர்களை ஹஜ்ரத் மூசா அலி இஸ்லாம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார்களா? இந்த மொத்தத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இறுதியாக பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிமார்களின் வரலாற்று தொடரின் மூலமாக நல்ல விஷயங்களை உள்வாங்கி ஈமானிய வலிமையை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து